வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி, திருவடி சரண். தியானம், உடற்பயிற்சி இவைகள்லாம் செய்து மனதிலே ஒரு அமைதியும் புத்துணர்வோடும் அமர்ந்திருக்கின்றீர்கள். தினமும் நாம நம்முடைய வாழ்க்கையை பற்றி சிறிது நேரம் சிந்திக்கணும். நீங்க ஒவ்வொருத்தரும் தனியா உட்கார்ந்து சிந்திக்கணும், அதான் முக்கியம். இப்ப நாம சிந்திக்கிறது ஒருவர் சிந்தனை தூண்டி விடுகிறார். ஏதோ ஒரு தலைப்புல அந்த சிந்தனைக்கு விருந்து என்று சொல்வார்கள். இது ஒரு பக்கம். இன்னொன்னு, ஒவ்வொரு பயிற்சியாளரும் சாதனையாளரும் தினமும் ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் தனியா அமர்ந்து ஒரு இடத்துல தன்னை பற்றியும் தனது வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது என்பதை பற்றியும் ஒரு சுய சிந்தனை அவசியம் வேணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில புதிய புதிய அனுபவங்களை நாம சந்திக்கிறோம். அது சில அனுபவங்கள் சுகத்துக்குரியதும் சில துக்கத்துக்குரியதும் இருக்கும். சில செய்திகளே காதுக்கு வரும்போது கூட நாம சங்கடப்படும்படி துக்கப்படும்படி சில செய்திகள் வரும். அப்ப என்ன ஆயிரும், தடுப்பாரு. எல்லாரும் வாழ்க்கையில் அவன் ஆண்டியா இருந்தாலும் சரி, அரசனா இருந்தாலும் சரி, தடுமாறக்கூடிய சூழல் வரத்தான் செய்யும். அப்ப அன்னைக்கு ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் அமைதியா உட்கார்ந்து எந்த இடத்துல தடுமாறுகிறோம் அல்லது எந்த விஷயத்துல தடுமாறுகிறோம், அந்த தடுமாற்றத்தை சரி பண்ணி சரியா தடுமாற்றம் இல்லாம அந்த தடத்துல பயணிக்கணும். ஏன்னா வாழ்க்கை என்பது ஒரு பயணம். இந்த பயணம் எப்படி இருக்கணும், இனிமையா இருக்கணும். கிட்டத்தட்ட அதிகபட்சம் ஒரு 100 ஆண்டுகள் ஒரு மனிதன் வாழுகிறான் என்று சொன்னா அந்த 100 ஆண்டுகளும் அவனுடைய பயணம். பயணத்தின் முடிவு மரணம், இல்லையா? அந்த மரணம் வருகிற வரைக்கும் நோய் இல்லாம, படுக்கையில படுக்காம, யாருக்கும் சிரமம் கொடுக்காம, கடன் தொல்லை இல்லாம, யாருக்கும் ஒரு பைசா கொடுக்க வேண்டியது இல்லை. அது மாதிரி பகைவர்களும் இல்லாம, நான் யாரையும் பகைக்கல அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு வாழ கற்றுக்கொள்ளும். நான் அடிக்கடி சொல்லுவேன், உடல் நலம், பொருள் வளம், நட்பு நலம், மூன்றையும் தக்க வைத்து பழகும். அப்போ அதுக்கு என்ன வேணும், ஒரு 10 நிமிடம் உட்கார்ந்து நான் என் உடல் நலத்தை பேணுகிறேனா, இன்னைக்கு நான் உடற்பயிற்சி செய்தேனா, என்னுடைய உணவு பழக்க வழக்கத்துல சரியாக இருந்தேனா, அது மாதிரி யார்கிட்டையும் கடன் வாங்காம இந்த காலத்தை ஓட்டுறேனா, யாரையும் பகைச்சிக்காம வெறுக்காம, பகைக்கும்படி வெறுக்கும்படி பிறர் நடந்தாலும் கூட நான் என் மனசுக்குள்ள நான் அவங்கள பகைக்க மாட்டேன், வெறுக்க மாட்டேன், அப்படி போகணும். இதை தினசரி அசை போடுதல் என்று சொல்லுவாங்க. திருப்பி 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 சொல்லணும். ஏன்னா நம்ம மனசு ஒரு குரங்குக்கு ஒப்பானது உங்களுக்கு தெரியும். வேதாளமும் சொல்லுவாங்க, வேதாளம் முருக்க மர ஏறும் சொல்லுவாங்க. அப்ப தினசரி அது அந்த குரங்கு, அந்த வேதாளம் அதனுடைய புத்தியை காட்டாம இருக்கிறதுக்கு நாம நம்மோடு 10 நிமிஷம் ஒரு சுய சிந்தனை செய்து பேசி சரி பண்ணிக்கணும். சரி பண்ணுவது மிக மிக அவசியம். மட்டுமல்ல, நாம அற வாழ்க்கை வாழ்கிறோம். ஒரு கேள்வி கேட்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா காலகாலமா நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா மதங்களிலும் சொல்லக்கூடியது அறம் நின்று வாழணும், அறம் செய்ய விரும்பு. 1வது வகுப்புல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், தமிழாசிரியர் 1வது வகுப்புல சொன்னாங்க, அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். அப்படி படிச்சிருக்கும். நிறைய நீதி நெறிகள்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க.
இதெல்லாம் சேர்த்து என்ன சொல்றோம்? அறம். அறம் என்றால் தானும் துன்பப்படாம, பிறரையும் துன்பப்படுத்தாம வாழ்கிற ஒரு நெறிமுறை அறம். சிம்பிளா. தானும் துன்பப்படக்கூடாது. எதுல? உடல்ல, மனசுல, பொருளாதாரத்துல, நட்புல, இப்படி எந்த இடத்துலயும் துன்பப்படாம நான் வாழணும். நோய் இல்லாம வாழணும் இல்லையா? கடன் இல்லாம வாழணும். பகை இல்லாம வாழணும். அப்போ நான் துன்பப்படாம வாழணும். அது மாதிரி பிறருக்கு துன்பம் கொடுக்காம வாழணும். சார் நான் அப்படி யாருக்கும் துன்பம் பெருசா கொடுக்கலையேன்னு சொல்லுவோம். அப்படி இல்லை. நல்ல கவனிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைய அள வச்சீங்களா இல்லையா? அவங்களுக்கு துன்பம் தானே. அவருக்கு மனசு ஒரு சங்கடம் கொடுத்துரும். கோவிச்சுட்டு சிலரை சொந்தக்காரங்களையே நண்பர்களையே கெட்ட வார்த்தையில கடும் சொல் பேசுறோம். அப்போ அவங்க மனசுக்கு ஒரு ஹர்ட் ஆகும். அந்த மனசு துன்பப்படும். அடிக்கல, ஒண்ணும் செய்யல, ஏமாத்தல, இந்த மாதிரி பேச்சு மூலமா கூட துன்பம் கொடுக்கும். அப்போ நம்முடைய எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றினால் தனக்கோ பிறருக்கோ, உடலுக்கோ மனதிற்கோ, தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ துன்பம் தராத ஒரு வாழ்க்கை. அதுதான் அறம் என்று சொல்றோம். ஆனா அப்ப நீங்க கொஞ்சம் உங்களையும் பாருங்க, சமுதாயத்தையும் பாருங்க. அப்படி யாராவது வாழ்றாங்களா? வாய்ப்பு கிடைச்சா பிறரை ஏமாற்றி அவனுடைய பொருளை பறித்தல். மெத்த படித்தவர்கள், டாக்டர்ஸ் படிச்சிருப்பாங்க, ஐஏஎஸ் படிச்சிருப்பாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, தேவையில்லாம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு வகையில பணத்துக்காக லஞ்சம் வாங்குறதோ அல்லது பிறர் ஏமாற்றுவதோ செய்யலாம். வீட்டுல கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அழும்படிக்கு பேசிக்கிறோம், நடந்துக்கிறோம். அப்போ இதெல்லாம் அறம் என்று சொல்ல முடியாது. அத மகிழ்ச்சி நம்முடைய குருமகான் சொல்லுவாங்க. அறத்தை சுருக்கி இரண்டொழுக்க பண்பாடுன்னு ஒண்ணு சொல்றார். இரண்டொழுக்க பண்பாடு என்னன்னா, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன். மாறாக துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன். துன்பம் கொடுக்க மாட்டேங்கிறது ஒண்ணு, உதவி செய்வேங்கிறது ஒண்ணு. ரெண்டு. அதான் இரண்டு ஒழுக்க பண்பாடு. இத திருவள்ளுவர் சொல்றாரு. ஈதலும் இசைப்பட வாழ்தலும் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு. அதாவது ஈதல் என்று சொன்னா அடுத்தவங்களுக்கு உதவுதல், ஏதாவது ஒரு வகையில உதவுதல். இசைப்பட வாழ்தல், ஒத்து வாழ்றோம், முரண்படாம ஒன்றுபட்டு ஒத்து வாழ்றோம். அப்படி வாழ்ந்தா இந்த உயிருக்கு ஊதியம் கிடைக்குமா? அது என்ன ஊதியம்? கூலியம். அதாவது இந்த ஆன்மா எப்பவுமே சமாதானமா அமைதியா வாழ்ற போது மட்டுமல்ல, உடலை விட்ட பிறகு இந்த ஆன்மா பிசாசாக அலையாது. மாறாக இந்த ஆன்மா சாந்தி அடைஞ்சு அந்த நிலையில உட்கார்ந்துக்கும். ஆத்ம சாந்தின்னு சொல்லுவோம் இறந்த பிறகு. இப்போ நாம ஈதலும் இசைப்பட வாழ்தலும் பண்ணணும்னா வாழும் போதும் சாந்தி, இறந்த பிறகும் ஆன்மாவுக்கு சாந்தி. ஆனா யாருமே சமுதாயத்தில் பெரும்பாலும் 99% மக்கள் அறம் நின்று வாழவே இல்லை. ஆனா அறம் காலங்காலமா போதிக்கப்படுது. எல்லா மதங்களிலும் போதிக்கப்படுது. ஆனா போதனை கொடுத்தவரும் சரி, போதனை கேட்டவர்களும் சரி, அறம் நின்று வாழ்வதற்கு முயலவே இல்லை. சரி, முயல்வது கூட ரெண்டாவது, விரும்பவே இல்லை. நான் நிறைய அன்பட்டு பேருக்கு சொல்லுவேன், சார் அதெல்லாம் பார்த்து இந்த காலத்துல பொழைக்க முடியாது சார். நாளைக்கு படிக்கணும். இந்த காலத்துல பொழைக்கணுமானா அப்படிதான் டாக்டர் சொல்றாரு. நான் எவ்வளவு லட்சம் கொடுத்து சீட்டு வாங்கியிருக்கிறேன். இப்ப எவ்வளவு லட்சம் செலவு பண்ணி கிளினிக் கட்டியிருக்கேன். என் கிளினிக்ல மாசம் எவ்வளவு லட்சம் செலவாகுது உங்களுக்கு தெரியுமா? அப்படி இருக்கிறதுனால வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு தேவையே இல்லையோ எல்லா மெடிக்கல் செக்கப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. நீங்க ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா
இந்த போர்டு மீட்டிங்னு ஒண்ணு வைப்பாங்க. போர்டு மீட்டிங்ல ஒரு 4, 5 டாக்டர்ஸ் உட்கார்ந்துட்டு, மாசம் என்ன செலவாகுது? இது ஈடுகட்டுறதுக்கு நமக்கு எவ்வளவு இன்கம் வேணும்? பேங்க்குக்கு எவ்வளவு லோன் ரீபே பண்ணணும்? இப்படி கணக்கு போடும்போது, மாசத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,00,000 ஆகுதுன்னு வச்சுக்குவோம். அப்ப நமக்கெல்லாம் உழைச்சதுக்கெல்லாம் சம்பாதிக்க வேண்டாம். அப்போ 1,00,00,000 சம்பாதிக்கணும் மாசம். ஆனா வரக்கூடியவங்களுக்கு பார்த்துட்டு பெரிய பிரச்சனை இல்ல, வயிற்று வலி தான் சொல்லி அதுக்கு மட்டும் மாத்திரை எழுதி குடுத்தா கிடைக்குமா? அப்ப என்ன பண்றாங்க? வயித்த ஸ்கேன் பண்ணணும், எக்ஸ்ரே எடுக்கணும், பிளட் டெஸ்ட்ல அத பண்ணணும், இத பண்ணணும். எனக்கு நெறைய அனுபவம் உண்டு. அண்மையில கூட நான் அப்படி ஒரு இடத்துல செலவு பண்ணேன். வேற வழி இல்ல, உள்ள போயாச்சு. கடைசியில பார்த்தா ஒண்ணும் இல்ல. அப்போ காரணம் சொல்றாங்க. நாங்க ஏன் இப்படி பண்றோங்கிறதுக்கு நியாயப்படுத்தி சொல்றாங்க. ஒண்ணும் சொல்ல முடியாது. இந்த மாரி ஒவ்வொரு துறையிலயும் கவர்மெண்ட்ல ஆபீசர்ஸ பார்க்கும்போது லஞ்சம் வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சவர் அவரே சொல்றாரு, "சார் நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்து எவ்வளோ குடுத்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் அதெல்லாம் எங்கேருந்து ஈடுகட்டுறது?" ஸோ ஒவ்வொரு தவறையும், பாவச் செயலையும் நியாயப்படுத்துகிற மனசு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா சொல்லுங்க? நாம கூட தப்பு பண்ணிட்டு அத நியாயப்படுத்துறோம். நான் ஏன் அப்படி சொன்னேன்னு தெரியுமா? ஆ என்னென்ன காரணம்? அப்ப இதெல்லாம் அறம் ஆகாது. இந்த கிராமத்துல சில டாக்டர்ஸ் இருக்காங்க. பழைய காலத்துல உண்டு. நாலானா டாக்டர்ன்னு பேரு. நாலானா தான் வாங்குவாங்க. இப்போ ஒரு சிலர் அமெரிக்கால கூட ஒரு டாக்டர் இறந்ததாக நம்ம WhatsAppல பார்த்தோம். ரொம்ப ரூ. 10 ரூ. 20 அவரு வந்து சாதாரண வீடு. எளிமையா இருக்காரு. ஏழை மக்களுக்கு. இப்படியும் இருக்கிறாங்க. அவன் பொழைக்க தெரியாதவன் சார். சொல்றான். அதுக்கும் சொல்லுவான் அவன் பொழைக்க தெரியாதவன். அப்போ அறம் நின்று வாழ்வது மிக கடினம். ஆனா யார் அறம் நின்று வாழுகிறார்களோ, அவர்களுக்கு கிடைக்கிற செல்வம் இருக்கே, அது பேரு அருள் செல்வம்னு பேரு. அருள் என்றால் தெய்வீகம். அவனுக்கு தெய்வமே கிடைக்குமாம். தெய்வத்திற்கு இணை எதுவாவது உண்டுமா? என்ன செல்வம் அது? தெய்வ செல்வம் என்பதற்கு பணத்தால ஈடுகட்ட முடியுமா? புகழ் செல்வாக்கால முடியுமா? பதவியால முடியுமா? முடியாது. செல்வத்துள் செல்வம் அருட்செல்வம். பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. ஒரு குறள். இந்த பணம் இருக்கே, பூரியார்னா இடிமக்கள். விபச்சாரம் செய்து, சாராயம் காய்ச்சி, கொள்ளை அடிச்சு, பணம் அவன்ட்டயும் இருக்கு. இன்னும் சொன்னா அவன்ட்ட தான் நிறைய இருக்கு. கோடிக்கணக்குல இருக்கு. அப்படி உள்ள பொருளுக்கு அந்த பணத்துக்கு என்ன மதிப்பு இருக்கு? அதை டெய்லி கூலி வேலை செய்துட்டு ஒரு ரூ. 1000 சம்பாதிச்சுட்டு போறான் பாருங்க. அவன பார்க்கும்போதே மனசுக்கு படும். நான் நெறைய நம்ம வீட்டு வேலைக்கெல்லாம் வரும்போது பார்க்குறேன். கார்பெண்டரு, பெயிண்டர்ஸு, பிளம்பர்ஸு, செருப்பு தைக்கிறவன்ல இருந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே உழைச்சு குடுக்கறத வாங்கிக்கிட்டு, சின்ன வீடு போதும். இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனா, கோடிக்கணக்குல சம்பாதிக்கணும்னு வர சமயத்துல, அது தப்பு செய்து தான் சம்பாதிக்குது. அதான் வள்ளுவர் சொல்றாரு, "பொருட்செல்வம் பூரியார்கண்ணு உள." அப்படின்னா என்னையா மதிப்பு இருக்கு? ஆனா, அருட்செல்வம் இருக்கே, அது எல்லா செல்வத்திலும் உயர்ந்த செல்வம். செல்வத்துள் செல்வம் அருள் செல்வம். அப்ப அப்படி அருள் செல்வம் வேணுமானா, ஆறாம் நின்று வாழணும். திருக்குறள்ல அறம் என்ற ஒரு அதிகாரமே இருக்கு. அறத்துப்பால் இருக்கு. 3 பால் திருக்குறள். அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால். அறம், பொருள், இன்பம். 3 சொல்லிட்டு இந்த 3யும் சரியா நின்று வாழ்றவனுக்கு 4வது ஒரு இடம் கிடைக்குமாம். அது பேரு வீடு பேறு. அறம், பொருள், இன்பம். வீடு பேறுன்னு ஒரு 4வது கிளாஸ் இருக்கு. அத எந்த தலைப்பிலயும் குடுக்காம, ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய குறளையும் நோக்கி பார்த்தீங்கன்னா, அதுல வீடு பேறு மறைமுகமா இருக்கும். வீடு பேறுனா இறைநிலை அடைதல். நாம எந்த இடத்துல இருந்து வந்தோம்? நம்முடைய சொந்த வீடு எது? இப்ப நம்ம இருக்கிற கோடிக்கணக்குல போட்டு கட்டி வச்சிருக்க பங்களா நம்ம வீடுங்கிறீங்களா? இல்ல. இது கூட தற்காலிகம். இந்த உடல விடும்போது அந்த வீட்டையும் விட்டுருவோம். சொந்த வீடு இது. எங்கிருந்து வந்திருக்கோம்? ஆதி மூலம். அதான் தெய்வம். நம்முடைய மூலப்பொருள், முழுமுதற் பொருள் தெய்வம். அதுதான் நம்முடைய சொந்த வீடு. அந்த வீடை யார் அடைவார்களாம்? அறம், பொருள், இன்பம். அறம் நின்று
பொருளீட்டி மகிழ்ச்சியாக வாழ்கிற வாழ்க்கை. அதான் அற வாழ்க்கை. அறம் நின்று பொருள் ஈட்டணும். ஈட்டுறாங்களா? அதை நீங்க ஈட்டுறீங்களா? உங்களுக்குள்ளே கேளுங்க. அறம் நின்று பொருளீட்டக்கூடிய ஒரு பண்பன் அவன். இப்ப இதெல்லாம் யாருக்கு சொல்றோம்னா, எல்லாருக்கும் சொன்னா எடுபடாது. எல்லாருக்கும் காது இருந்தாலும் கேட்காது. நான் இந்த பிறவியில செய்த பாவத்தெல்லாம் இறக்கி வைக்கணும். கரெக்ட். கர்மாவெல்லாம் இறக்கணும். இன்னொரு பிறவி எனக்கு வேண்டாம். நான் மிச்சம் இருக்கிற காலத்துல சமாதானமா, அமைதியா வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற நல்ல உள்ளங்களும் இருக்கு. அவர்களுக்கு சொல்லுவேன், மேற்கொண்டு இந்த பாவ காரியங்களை செய்யாது. பணத்துக்காக பிறரை ஏமாற்றுவதோ, பணம் வேணும். பொருளில்லாருக்கு உலகம் இல்லை. மறுக்க முடியாது. ஆனா எவ்வளவு வேணும்? தேவையை தீர்மானிக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஞானம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. விஸ்டம், மெய்யறிவு அல்லது என்லைட்மெண்ட். அதனுடைய முதல் படியே தன் தேவையை தீர்மானிக்கிற அறிவு. ஹவு மச் ஐ நீட். நான் உயிர் வாழ்வதற்கு எனக்கு என்ன தேவை என்று தன்னுடைய தேவையை தீர்மானிக்கிற அறிவு ஞானத்தின் முதல் படி. உச்சிப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது வேற. ஆனா முதல் படியில ஏறாதானே மெதுவா அடுத்தபடி மேல் படிக்கு போக முடியும். அப்ப நீங்க முதல் படியில கால் வைக்கணுமானா உங்க தேவை தீர்மானி. உண்ணுவதற்கு, உடுத்துவதற்கு, உறங்குவதற்கு, ஒரு இல்லற வாழ்க்கை வாழ்வதற்கு, குழந்தைகளுக்கு கல்வி கொடுப்பதற்கு, அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு, குறைந்தபட்சம். அதிகபட்சம் ஏன்னா அதிகபட்சம் ஒண்ணு கிடையவே கிடையாது. எண்ட்லெஸ் டிசைர்ஸ் அப்படிம்பாங்க. முடிவே இல்லாத ஆசைகள். அதை சொல்லல. குறைந்தபட்சம் பட்டினி இல்லாம 3 நேரம் சாப்பிட்டு கொஞ்சம் ஓரளவு துணிமை, இந்த கால சூழலுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகளையும் தக்க வைத்து வாழ்வதற்கு எவ்வளவு வேணும் கண்டுபிடிங்க. அதை அறம் நின்று எவ்வாறு ஈட்டுவது, அதான் முக்கியம். யாரோ உங்கள்ட்ட ஒருத்தர் கணக்கு போட்டுட்டு மாசம் 5 லட்சம் வேணும் சார். சரி, என்ன பண்ண போறீங்க? பிற 1 லட்சம் தான் வருது. அப்ப மீறி அதெல்லாம் எப்படியா ஏமாத்தி புரட்டி கிரட்டி அது வரல. தன்னுடைய குறைந்தபட்ச தேவையை தீர்மானித்து எளிமையாக வாழ்ந்து சிம்பிள் லைஃப், அதுக்கு எவ்வளவு வேணும்? அதை ஈட்டுவது கூட அறம் நின்று யாரையும் ஏமாத்தாம, வஞ்சிக்காம, வியாபாரம் செய்யும்போது கலப்படம் செய்யாம வாழும். கஷ்டம். ஆமா தானே? சொல்றது எவ்வளவு எளிதா இருக்கு. இந்த சமுதாயத்தில் வாழ முடியுமா? முடியாதுன்னு சொல்லலாம். முடியணும். யாருக்கு? ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இந்த ஆன்மா சாந்தி அடையணும், வீடு பேர் அடையணும், இன்னொரு பிறவி வேண்டாம், மீண்டும் பிறவாது இருக்க வேண்டும்னு வள்ளலார் பாடுறாரு. அப்போ இந்த அறம் என்பது மிக முக்கியம். எதற்கு? பொருள் ஈட்டுவதற்கு. ஏன்னா பொருள் இல்லாதற்கு இவ்வுலகம் இல்லை. இந்த பொருள் எதுக்கு ஈட்டுறோம்? இன்பமா வாழ்வதற்கு. தப்பான வழியில பணம் சம்பாதிச்சா இன்பமா வாழ முடியாது. நீ ஒருத்தண்ட 10 ரூபாய் ஏமாத்தனா அடுத்த சில காலத்தில் நீ 100 ரூபாய்க்கு ஏமாற்றப்படுவாய். எப்படி இன்பமா வாழ முடியும்? இப்ப நீங்க கொஞ்சம் உங்களுக்கு தெரியும், இந்த அரசியல்வாதிகளை பாரு, ஜெயலலிதாவை பாருங்க, சசிகலாவை பாரு. ஜெயலலிதாலாம் யாரு? நடிகையா பார்க்காதீங்க. எனக்கு நல்லா தெரியும், அந்த அம்மா ரொம்ப அறிவாளி, ஹைலி நாலேஜபிள் லேடி. அவங்க இங்கிலீஷ்லாம் இருக்கு, அவ்வளவு இங்கிலீஷ். அசைக்க முடியாத தைரியமும் வீரமும் புத்திசாலியும் உள்ள லேடி. கடைசியில் அவங்க வாழ்க்கை முடிவு எப்படி இருந்தது பாருங்க. அவங்க நல்ல காலம் இறந்துட்டாங்க. இருந்திருந்தா 4 வருஷம் உள்ள இருந்திருக்கணும். அந்த அம்மாவுடைய படுக்கை எவ்வளவு விலை கூடின படுக்கை. ஜெயில போனா என்ன ஆயிருக்கும்? ஏன் என்ன செய்தாங்க? நான் அவங்க எழுதான்னு பேர் சொல்றேன். புரட்டி பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் எல்லாருமே அப்படிதான். நமக்கு வாய்ப்பு கிடைக்கல. திருடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல.
லஞ்சம் வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. கவர்மெண்ட் தான் எம்ப்ளாய்க்கு போகல. எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு கிடைச்ச செருப்பு கடை. நான் யாரை ஏமாத்த முடியும்? என்ன கலப்படம் செய்ய முடியும்? அதனால நான் யோக்கியனா இருந்துட்டேன். அப்படின்னு சொல்றேன். இப்ப நான் யோக்கியன் தான். இப்ப கலப்படம் செய்து விக்கக்கூடிய பொருள உற்பத்தி பண்றேன். ஆனா செய்யல. விலைவாசிலாம் ஏறி போச்சு. பரவாயில்ல. ஏன்னா குரு கத்துக் குடுத்திருக்காரு. நீ அறம் நின்று வாழணும். இத எதுக்கு சொல்றேன்னா, உங்க மனசோட நீங்க பேசுங்க. நான் சொன்ன மாரி டெய்லி ஒரு 10 நிமிஷம். நான் அறம் நின்று வாழ்றேனா? பிறருக்கு உதவுறேனா? யாருக்கும் துன்பம் கொடுக்காம வாழுகிறேனா? யாரையும் ஏமாத்தாம, வஞ்சிக்காம, இந்த குடும்பத்துல அ இது புறங்கூறி பேசுவாங்க. கெடுக்கிறதுக்கு வேண்டி. நெறைய பேர் இப்ப நான் பார்த்துருக்கேன். காதால கேட்டுருக்கேன். அந்த இடத்துக்குலாம் நம்ம போகக்கூடாது. ஏன்னா பாவத்திற்கு பதில் சொல்லியே ஆகணும். பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாதுங்க. நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. கோயில்ல போய் தங்க தேர் இழுத்ததுனாலயோ, காவடி தூக்குறதுனாலயோ, மொட்டை அடிக்கிறதுனாலயோ நீ செய்த செயல் பாவ செயலா இருக்குமானால், அது போயிடும், மன்னிப்பாயிடும்னு நினைச்சீங்கன்னா ஏமாந்துருவீங்க. நிச்சயமா தண்டனை உண்டு. தெய்வம் நின்று கொள்ளும். அரசன் அன்றே கொல்வான். படிச்சிருக்கோம். ஆனா இப்ப பார்த்ததுல தெய்வமும் அன்றே கொல்லுமா. ஏன்னா அவ்வளவு பெரிய பாவம். பாவத்திற்கு மன்னிப்பு கிடையாது, பரிகாரமும் கிடையாது. கர்மாவுக்கு பரிகாரம் இல்ல. ஏதோ ஜோசியர்ட்ட போய் கேட்டோம்னா பரிகாரம் சொல்லுவான். சரி செய்வோம். ஆனா அதனால எல்லாம் ஆயிடுமான்னா ஆகாது. ஊழின் பெருவலி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். வள்ளுவர் சொல்றார். ஊழ்னா நாம் செய்த கர்மா, வினை, விதின்னு சொல்லுவோம். தலை விதின்னு சொல்லுவோம். அதை விட வலிமையானது என்ன இருக்கு? மற்றொன்று சூழினும் நீ என்னதான் பரிகாரம் செய்தாலும் தான் முந்துரும். விதிதான் முந்து வந்து நிற்கும். ஆனா அந்த விதியை எப்படி மதியால் வெல்லலாங்கிறது இருக்கு. அது வேற ஒரு விஷயம். எதுக்கு சொல்றேன்னா, நிச்சயமா தண்டனை உண்டு. எப்படி நம்ம மதியால் அத கொஞ்சம் இது பண்ணிடலாம்னு சொன்னா, தலைக்கு வந்தது தலை பாதியோடு போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அளவுக்கு அந்த நாம செய்த பாவச் செயலுக்கு வரக்கூடிய தண்டனையினுடைய வீரியம்னு சொல்லுவாங்க. அத குறைக்கலாம். நல்ல செயல் செய்து குறைக்கலாம். அல்லவை தேய அறம் பெருகும். நல்லவை நாடி இனிய சொலின். ஒரு குறள். அல்லவைனா துன்பம் தரக்கூடிய விஷயங்கள். தேய கொஞ்சம் கொஞ்சமா கழிய அறம் பெருகும். அறத்தை நீங்க பெருக்க பெருக்க அதான் அறம் நின்று வாழ வேண்டிய அவசியம் சொல்றேன். ஒரு சித்தர் பாடுறாரு. நல்லா கவனிங்க. என்ன சொல்றாருன்னா, திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இழப்பினை நீக்க இருவழி உண்டு. தனக்கும் கிளைக்கும் அக்கேடில் முதல்வன் ஆற்றும் தவம் அறம் மேற்துணையாமே. என்ன சொல்றாரு? ஒரு குடும்ப வாழ்க்கையில, இல்லற வாழ்க்கையில வேற கர்மா திளைக்கும். உங்களுக்கே தெரியும். என்ன எத்தனை கர்மா ஒண்ணு போனா 4 வருது சொல்றோமா இல்லையா? எல்லாரும் வீட்டுக்கு வீடு வாசப்படி. திளைக்கும். திளைச்சொல்ல தண்ணி கொதிக்குது பாருங்க. அது மாரி திளைக்கும் வினை கடல். அந்த வினைய வெறும் வினை கடல்ன்னு சொன்னா அவ்வளவு பெருசா. அத கடலுக்கு ஒப்பிட்டு சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஒருத்தன் கடல்ல விழுந்துட்டான்னு வைங்களேன். அவன் கரையேறணுமானா அவனுக்கு ஒரு தோணி வேணும். 2 துடுப்பும் வேணும். போட்டுட்டு வெளியில வந்தான். அது மாரி குடும்பம் என்பது வினைக்கடல். சம்சாரம் ஒரு சாகரம்னு சொல்லுவாங்க. அந்த வினைக்கடல் கர்மால இருந்து வெளியேறுவதற்கு ஒரு தோணி வேணும், 2 துடுப்பு வேணும். அது எத சொல்றாரு? அந்த குடும்பத்துல இருக்கிற தலைவன், அவன் ஆற்றக்கூடிய தவமும், அறமும். தவம் ஒரு துடிப்பு, அறம் ஒரு துடிப்பு. மேற்துணையாமே. இப்போ நான் எவ்வளவோ பாவம் செஞ்சிருப்பேன் இல்லையா? இல்ல எங்க அப்பா, அம்மா செஞ்சிருப்பாங்க, தாத்தா, பாட்டி செஞ்சிருப்பாங்க. இப்ப அந்த பாவம் எனக்கு வருது. நான் செய்த பாவம் என் குழந்தைகளுக்கு போகும். இப்ப எனக்கு ஒரு குரு கிடைச்சாரு. அவர் சொல்றாரு, "ராதாகிருஷ்ணா, நீ நல்ல தவம் செய்யி. அறம் நின்று வாழு. தவம் செய்யவே இறைவனுக்கு அருகாமையில போகலாம்." தியானம் என்ன பண்ணுது? மனதினுடைய ஆழத்துக்கு கொண்டு போகுது.
மனதின் ஆழத்துல தெய்வம் இருக்கா. மனதின் மறுமுனையில் தெய்வம் இருக்கிறது. தி அதர் எண்ட் ஆஃப் யுவர் மைண்ட் இஸ் காட் த ஆல்மைட்டி. ஒரு பெரிய சொல்லுது. மனதின் மறுமுனை தெய்வமா. அப்ப தவத்துல நாம எங்க போறோம்? அந்த மறுமுனைக்கு போறோம். இறைவனுக்கு அருகாமையில போறோம். இறைவனுக்கு அருகாமையில போக போக இறை அருள் கிட்டும். ஒரு பக்கம் அதை பண்ண, இன்னொரு பக்கம் நீ அறம் நின்று வாழ்ந்து அருளையும் பெரு. இறை அருளையும் உன்னுடைய செயலின் மூலம் பெருடைய அருளும் 2 சேருமானா உனக்கும் உனக்கு பின்னாடி வர சந்ததி இருக்கும். அது மேல் துணையாக இருக்கும். அதை கவனிக்கணும். சில டைம்ல பாருங்க, நமக்கு ஒரு கஷ்டம் வந்து அனுபவிச்சுக்குவோம். நம்ம பிள்ளைகளுக்கு கஷ்டம் வந்து நம்மளால தாங்க முடியும். உண்டே இல்லையா? அவங்க ஒரு தலைவலி வந்தா ஒண்ணு நின்றுரும். பிள்ளைகளுக்கு தலைவலின்னு சொன்னா பிடிச்சி மக்களே என்ன ஏது உண்டா இல்லைங்களா? அப்போ நல்ல ஞாபகத்துக் கொள்ளுங்க. நம்ம குழந்தைகள், பேர குழந்தைகள், அவங்க வாழ்க்கையில நாம செய்த கர்மா அவங்களுக்கு உண்டு. கொஞ்சம் தண்டனை வரும். அனுபவிச்சுதான் தீர்க்கணும். ஆனா தலைக்கு வந்தது தலை பாகியோட வீரியம் குறையும். மேல் துணையாமே திளைக்கும் வினைகடல் தீர்வு உற இழப்பினை நீக்க இருவழி உண்டு. தனக்கும் கிடைக்கும் அக்கேடில் முதல்வன் ஆற்றும் தவம் அறம் மேற்துணையாமே. இப்ப தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த சப்ஜெக்ட், இந்த பாடம், இந்த பயிற்சி எதுக்கு தெரியுமா? தியானம். ஒரு பக்கம் தியானம் பண்ண பண்ண கொஞ்ச நாள் ஆகும். 4 நாளா நடக்காது. ஒரு சில மாதங்கள், ஒரு சில வருடங்கள் கூட ஆகும். உங்களுக்குள் இருக்கக்கூடிய அகம் பிரம்மாஸ்மி தெய்வம் அதுக்கு அருகாமையில போறேன். அப்ப இறை அருள் கிடைக்கும். இன்னொரு பக்கம் இன்னையிலிருந்து கோடி ரூபாய் கிடைச்சாலும் சரி, நான் அறம் பெறலவே மாட்டேன் அப்படிங்கிற வைராக்கியத்தோடு அறம் நின்று வாழணும். அப்போ இதான் அறம். பொருளீட்டுவது. ஏன்னா பொருளீட்டு தான் வாழணும். 2 செய்தா இன்பம். வள்ளுவர் சொல்லக்கூடிய அந்த இன்பம், இல்லற வாழ்க்கையுடைய இன்பம், கணவன் மனைவியுடைய உறவு, பெற்றோர் குழந்தை உறவு எல்லாம் இணைந்து டுகெதர்னஸ் இஸ் எட்டர்னல் லவ். ஒரு டுகெதர்னஸ் என்ன? எல்லாம் கூடி வாழுது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. கூடி வாழ்கிறது நம்ம வீட்டு குடும்பம் மட்டும் இல்லை. உற்றார், உறவினர், நண்பர், முன்பின் அறியாதவர்கள் அவர்கள் கூட கூடி ஒரு நட்பு. அத்தகைய ஒரு மேன்மையான வாழ்க்கையை நாம மேற்கொள்ள வேண்டும். ஆனால் நாம கொண்டு வந்திருக்க பதிவு அவ்வளவு சீக்கிரம் விடாது. அந்த பதிவினால எழுந்துதான் இப்ப இருக்கிற மனம். குரங்குக்கு ஒப்பான மனம்னு சொல்றோமே, அது எங்கிருந்து வந்தது? நாம கொண்டு வந்த பாவ வினை பதிவு தான். இப்ப அதோடு எதிர்த்து நம்ம போராடுறோம். நமக்குள்ளேயே ஒரு போராட்டம். குருஷேத்திரம். இந்த மகாபாரதத்துல அந்த போர்க்களத்துக்கு பேர் குருஷேத்திரம். அந்த போர்க்களத்துல 3 கேரக்டர் விளையாடுது. ஒண்ணு கிருஷ்ணன், அர்ஜுனன், துரியோதனன். 3 கேரக்டர். இதை என்ன சொல்றாங்க? துரியோதனனை ரஜோகுணம் என்று சொல்லுவாங்க, அர்ஜுனனை தமோ குணம், கிருஷ்ணனை சாத்வ குணம். அதாவது அங்க 3 ரஜோகுணம்னா என்ன? துரியோதனன் அடிடா குத்துடா பார்த்துலான்டா, உணர்ச்சி வயப்பட்ட செயல். அர்ஜுனன் தமோ குணம், போர் செய்ய மறுக்கிறான் பார்த்தீங்களா, தமோ. கிருஷ்ணன் அவன் யாரு? இறைவனுக்கு ஒப்பானவன் இல்லையா, ஞானம். அது சாத்வ குணம், அமைதியா காரியத்தை எப்படி செய்யறது. இந்த 3 குணமும் இந்த மனமென்ற குருஷேத்திரத்தில் ஒவ்வொருவரிடமும் இருக்கு. உங்க குணத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சோவி படிப்பீங்க, தமோ குணம். ஒரு நாளைக்கு அடிடா புடிடான்னு ஏறி எடுத்து சாடி போவீங்க, ரஜோ குணம். இன்னொரு நாள் 2 இல்லாம அமைதியா சரி சிந்தித்து நல்லது கெட்டதை பகுத்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு அறிவு, பேரறிவு. இந்த 3 கேரக்டரும் நம்மகிட்ட இருக்கு. இப்போ நீங்க நினைங்க, அதை எது டாமினேட் பண்ணுது உங்களை எது அடிமைப்படுத்துது கண்டுபிடிங்க. இப்போ நமக்கு எது வரணும்? சாத்வ குணம், சாத்வீகம். அது மேலோங்கன்னு சொன்னா இந்த போர் நடக்கும்.
அகப்போர். குருஷேத்திர போர்ல கிருஷ்ணன் ஜெயிக்கிறான். கிருஷ்ணன் தானே, அதான் அறிவு. கிருஷ்ணன் என்று சொன்னா கிருஷ்ணார்த்தம் என்றால் பேரறிவு என்று பொருள். கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், இஸ்கான். இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன் நடத்துறாங்க, அவங்களுடைய ஆர்கனைசேஷன் பேரு இஸ்கான். கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அப்படின்னா பேரறிவு, முழுமையான அறிவுன்னு பேர். நாம் அந்த இடத்தை அடையணுமானா இந்த குருஷேத்திரம் என்கிற அகப்போர்க்களத்துல ஒரு போராட்டம் நிகழும். நீங்க அமைதியா தனியா உட்காந்து டெய்லி 10 நிமிஷம் 15 நிமிஷம் என்ன போராட்டம் உள்ள நடக்கு, என்ன நடக்கும்? யாரோ ஒருத்தர் அவளை பற்றி இன்னொருத்தர் புறம்பூரி பேசியிருப்பான். அந்த செய்தி நம்ம காதுக்கு வரும். நம்ம மனசு சொல்லலாம், அப்படியா சொல்லலாம், நான் என்ன செய்யறேன் பா, ரஜோகுணம் மேலும் நில்லு சொல்லணும். உங்க மனசுல நில்லு. ஊர்வாய ஒலை மூடியால மூட முடியுமா? ஏதோ சொல்லிட்டு போறான் முட்டாப்ப, திருப்பி போய் அவனோட சண்டைக்கு போகணுமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். அது மாதிரி ஒரு நாள் தமோ குணம் வரும், படுக்காங்க, எந்திரி, உடற்பயிற்சி செய். இதெல்லாம் ஒரு வீரம். இந்த அகத்துல இருக்கிற குருஷேத்திரத்துல ஒரு போராட்டம், அகப்போர் என்று சொல்லுவாங்க. அதுல இறுதியாக வெல்ல வேண்டியது சாத்வீகம், கிருஷ்ணன், கிருஷ்ண அவதாரம். அப்போ இதுக்கு நான் திருப்பி சொல்றேன், நீ என்னதான் பயிற்சி செய்தாலும் நல்ல விஷயங்களை கேட்டாலும் நீங்களா தனியா உட்காந்து 10-15 நிமிடம் உங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, தடுமாறுதா, தடம் மாறுதா, ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். தடுமாறும், தடமும் மாறும், அதை கரெக்ட் பண்ணணும். இதுவரைக்கும் செய்த தவறான செயல்னால நோய் வந்திருக்கா, சரி பண்ணணும். கடன் வந்துருச்சா, சரி பண்ணணும். பகை ஆகி போச்சா, சரி பண்ணணும். வாழ்க்கையினுடைய முக்கிய பங்கு சரி செய்தல். இந்த பழுது நிற்கிற கடையில சரி பண்ணுவோம், மோட்டார் பைக் ரிப்பேர் ஆயிடும். ஒரு வாகனம், நாம பயணிக்கிற வாகனம் இப்போ ரிப்பேர், இந்த உடல் ரிப்பேர் பண்ணணும், பழுது நீக்கணும். அதான் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க. நம்முடைய பயிற்சிக்கு இன்னொரு பேர் உண்டு, ரியல் ஸ்பிரிச்சுவல் ஒர்க் ஷாப். அப்ப சரி செய்தல நீங்க முதல்ல கண்டுபிடிங்க. கண்டுபிடிங்க உங்களோட உடல் எப்படி இருக்கு, பொருளாதாரம் எப்படி இருக்கு, நட்பு எப்படி இருக்கு, ஏதாவது குறைபாடு இருக்கா, இருக்கு, பழுது நீக்கணும். இனிமேல் செய்யக்கூடிய காரியத்தை அவசரப்பட்டு செய்யாம நின்று நிதானித்து எண்ணி துணிக கர்மம். செய்யணுமா வேண்டாமா, செய்யணும்னு முடிவெடுத்தா எப்படி செய்தா விளைவு நல்லா இருக்கும். இது வெறும் சரியாக செய்தல். முதல் சொன்னது சரி செய்தல், அதாவது பழுது நீக்குதல். கெட்டதெல்லாம் சரி பண்ணிட்டோம். இனி செய்யக்கூடியது சரியாக செய்து. நீங்க சரியாக செய்து பழகினீங்கன்னா பழுதாகாது. புதுசாக ஒரு மோட்டர் பைக் வாங்கிட்டா அதை டெய்லி தொடச்சி எடுத்து அதுக்கு என்ன கிரீஸ்லாம் போட்டு பெட்ரோலாம் விட்டு சரியாக அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தா ரிப்பேர் ஆகாது. நம்ம இந்த உடலை மெயின்டைன் பண்ணல, மனசை மெயின்டைன் பண்ணல. இப்போ அதெல்லாம் சரி பண்ணி இனி இந்த உடலை கொண்டு மனசை கொண்டு செய்யற சரியாக செய்தல் படும். 2 வார்த்தை, சரி செய்தல், சரியாக செய்தல். இதையும் அந்த காலத்துல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சித்தர் ஒரு பாடல் சொல்லியிருக்காரு. தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் முன்வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பின்வினையை பிடித்து பிசைவார்கள், சென்னில் வைத்த சிவன் அருளாலே. அதாவது இப்ப நீங்களாம் உங்களை உணர்றதுக்காக அந்த பயிற்சிக்கு வந்திருக்கீங்க இல்லையா, அப்படி தன்னை உணரும் தத்துவ ஞானிகள், தன்னை உணர்ந்தே தீர்வு நினைக்கக்கூடிய அந்த ஞானிகள் என்ன பண்ணுவாங்களா, முன்வினையின் முடிச்சு, அப்பா அம்மா தாத்தா பாட்டி நாமளும் இதுவரைக்கும் செய்த அந்த சஞ்சித கர்மம் இருக்க முன்வினை, அதனால் ஏற்பட்ட சிக்கல் முடிச்சு அதை அவிழ்ப்பார்கள். எப்பவுமே அந்த சிக்கல் அவுக்கும் போது அவசரத்தை அவிழ்த்தீங்கன்னா மேற்கொண்டு சிக்கல் ஆகிடும். அப்போ பொறுமையா அந்த நுனி எங்க இருக்கு, இது எதை எடுத்தா அது போகும், நிதானமா சிக்கல். முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பின்னை வினையின் இனிமேல் செய்யக்கூடிய வினையை பிடித்து பிசைவார்கள். அப்படின்னா எண்ணி துணிக, ஒருக்க வேண்டும், எண்ணி 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 துணிக.
பிடித்து செய்வார்கள் சென்னையில் வைத்து சிவனார்களாலே. அப்படின்னா இப்ப உங்களுக்கு துரிய தவம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆக்கினை துரியம். நல்லா மூச்சு எடுத்து ஆக்கினை தவம் பண்ணி துரிய தவம் பண்ணி அந்த துரியத்துல அமர்ந்து இங்க என்ன வருது? குண்டலின் சக்தி, ஜீவசக்தி. ஜீவசக்தியா இருப்பது எதுனா சிவசக்தி. தெரியுமா உங்களுக்கு? ஜீவனே சிவனாரே ஜீவனாயிட்டு இருப்பரே. திருமூலர்னு சுத்தம் சொல்றார். சிவனாரே ஜீவனாயிட்டு இருப்பரே. சிவமே ஜீவன். இயேசுவும் சொல்றார், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப இது ஜீவனா சிவனா? அதான் சொல்லுச்சு, செந்நீர் வைத்து சிவன் அருளாலே குண்டலினி யோகம் தியானம் பண்ணி ஒடுங்கி இருந்து நான் என்னென்ன தப்பு பண்ணிட்டு வந்திருக்கேன், அதனால இப்ப என்ன விளைவுல சந்திச்சுட்டு இருக்கிறேன், இதை எப்படி சரி பண்றது, ஏன்னா அந்த முன்னே வினையில் முடிச்சு வைப்பாங்க. அப்புறம் இனி நிறைய காரியம் செய்ய வேண்டியிருக்கு. பிள்ளையை கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு, பையனை படிக்க வைக்க வேண்டியிருக்கு. அவசரப்பட்டு கடன் வாங்கி செய்யாம பொறுமையா நிதானித்து சிந்தித்து முடிவெடுக்கிறாங்க. பிடித்து செய்வார்கள் காரியங்கள். இப்போ இவ்வளவு விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்குங்க. இது வரைக்கும் எப்படி வாழ்ந்திருக்கோம், இனி எப்படி வாழணும், இனி எப்படி வாழணுங்கிறது அப்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா எவ்வளவு காலம் இனி வாழ போறோம்னு தெரியாது. ஒன் மோர் ப்ராப்ளம் அது. நோபடி நோஸ் த டேட், டிபார்ச்சர் டேட் தெரியாது. தெரியாதுல்ல. எனக்கே ஒரு நாள் பொறுப்பிட்டு தான் தீரணும். பட் அதுக்கு முன்னாடி சொல்ல இந்த ஆன்மாவுக்கு சாந்தி கொடுத்துடணும். ஆன்மாவுக்கு சாந்தி கொடுக்கணும். அதுக்குள்ள முறைகளைத்தான் இன்னைக்கு வேதம் குழுமம் ஆன்மீக அறக்கட்டளை இந்த பாடங்கள் எல்லாம் உங்களுக்கு நடத்துது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன்.